தேங்க்யூ சார். அடுத்ததாக அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் பி செல்விக்குமார் IAS அவர்களுக்கு நம் மருத்துவமனை முதல்வர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். தேங்க்யூ சார். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு நம் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோதிகுமார் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐட்ரீம் ராமூர்த்தி அவர்களுக்கு டாக்டர் ஜோதிகுமார் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். திட்ட இயக்குனர் தேசிய நல்வாழ்வுத்துறை திரு மருத்துவர் அருண் தம்புராஜ் அவர்களுக்கு எஸ்சி டைரக்டர் டாக்டர் ஜஸ்வந்த் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் மருத்துவர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களுக்கு நம் மருத்துவமனை முதல்வர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். தேங்க்யூ சார் அண்ட் மேடம். அடுத்ததாக பழைய சூழல் மற்றும் அதன் அடிப்படையில் நடந்த ஆராய்ச்சி பற்றிய விளக்க உரையை வழங்க இருக்கிறார் எஸ்சி டைரக்டர் டாக்டர் ஜஸ்வந்த் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் ராஜன், திருப்பதி முற்றுடன் வந்திருக்கும் HOD வெங்கட்ராமன் ரெட்டி, மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலிய மாணவிகள், பழைய பயனாளிகள், ஏனைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒருத்தன் நன்றி. இந்த பழைய சோறு பற்றிய ஆராய்ச்சி வாழ்வுக்கும் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் அடிப்படை ஆராய்ச்சியில் நடத்தப்பட்டன. நோயாளிகள் சார்ந்த வைத்திய முறை சார்ந்த ஆராய்ச்சிகள் இறப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் நடைபெற்றது. இந்த வாழ்வுக்கு மருத்துவம் துறை முதன்முறையாக ஐசிஎம் மருத்துவமனைகள் 1998 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதைய துணை முதல்வர், தற்போதைய முதல்வர் மாண்பு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை தொடங்கி வைத்தார்கள். இந்த ஆட்சி வந்தவுடன் அந்த டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்டெம் செல் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக வாழ்வுக்கு மருத்துவத்துறையாக 2.24 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு நமது பாசத்தின் மதிப்பின் அமைச்சர் அவர்களால் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2022 அன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டது. இதன் காரணத்தினால் அடிப்படை ஆராய்ச்சிகள் மட்டுமல்ல, மிக அதிநவீன ஆராய்ச்சிகளும் இங்கு செய்யப்படுகின்றன. பழையச்சோர் ஆராய்ச்சியில் அதில் உடலுக்கு வேண்டிய நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் ஏராளமாக இருக்கின்றன. அவை அனைத்து வகை சோறுகளிலும், ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், இல்லை பொன்னி அரிசியாக இருக்கட்டும், இல்லை சிறப்பு அரிசியாக இருக்கட்டும், அனைத்திலுமே பரிசோதனை செய்து பார்த்ததில் வேறு எந்த உறைவைத்த நொதித்த உணவுகளை விட மிகப்பெரிய அளவில் காணப்பட்டது. குறிப்பாக ஊற வைத்த பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாதாரண சோறில் 100 கிராமில் 3 மில்லிகிராம் அளவே இரும்பு சத்து இருக்கும். நமக்கு தேவை 50-70 மில்லிகிராம் வரைக்கும். அது ஊற வைத்த பின்பு அதனுடைய கிடைக்கும் தன்மை அதிகரித்த காரணத்தினால் 100 கிராம் பழைய சோறு மட்டுமே
ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அனைத்துமே இருக்கிறது. இதுல என்ன தெரிகிறது, சாப்பிடும் இரும்பு சத்து நமக்கு மேற்கொண்டு வேறு தேவையே கிடையாது. சிம்பிளா சொன்னது, அதாவது ஊட்டச்சத்து எவ்வளவு மேம்படுகிறது, இதேபோல் அனைத்து சத்துக்களும். இதை விட ஒரு அதிசயம் நிகழ்கிறது, அர்த்தம் நிகழ்கிறது. அதுதான் அந்த நுண்ணுயிரிகள் பழைய சொல் நிலைபடியும் போது ஏராளமான மருத்துவ குணமுடைய காரணிகளை வெளியேற்றுகிறது. நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், மஞ்சளில் இது இருக்கிறது, இஞ்சில் இது இருக்கிறது, மிளகு இது இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பழுது நீக்கம் காரணிகள் இருக்கு. ஆனால் பழைய சோற்றில் அத்தனையுமே இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பழுது நீக்கும் காரணிகள், ஆன்டி இன்ஃபிளமேட்டரிங்கிற ஏற்படக்கூடிய அத்தனை காய்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள், ஆன்டி கேன்சர், கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஏராளமான காரணிகள், இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய, மூளையை பாதுகாக்கக்கூடிய, சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய கார்டியோ ப்ரொடெக்டிவ், நியூரோ ப்ரொடெக்டிவ், கிரீவ் ப்ரொடெக்டிவ் ஏராளமான காரணிகள் அது வெளியிடுகிறது. இதான் நடக்கின்ற அற்புதம். பழைய சோற்றினால் ஏற்படுகின்ற மருத்துவ நன்மைகள் அனைத்தும் இந்த மருத்துவ குணம் உள்ள காரணிகள் இருக்கின்ற மட்டுமல்லாமல் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், ஆன்டிபயோட்டிக், இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் ஏராளமாக இருக்கின்றன. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது? ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ், நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை இல்லாமல் மேற்கொண்டு நுண்ணுயிர்கள் கிடையாது. ஆனால் இயற்கையாக இருக்கும் போது அத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. இது இயற்கையாக அடிப்படை ஆராய்ச்சிகளில் தெரிய வந்த உண்மைகள். பழைய ஆராய்ச்சி ஏன் செய்ய வேண்டும் என்று நினைத்த போது, எம்பிஎஸ் படிக்கும் போதுதான் இந்த கிரான்ஸ் டிசீஸ், ஐபிஎஸ் வைத்து போகும்போது விக்கிரேட்ட பிரச்சனை வர ஆரம்பிக்கின்றன. கல்லீரல் வியாதிகள், பித்தப்பை கற்கள், கேன்சர்கள் வேகமாக வர ஆரம்பிக்கின்றன. கிரான்ஸ் டிசீஸ், அல்சர்டிக் கொலைகள், ஐபிடி வர ஆரம்பிக்கின்றன. கிராமத்துக்கு வந்த காரணத்தினால் எனக்கு தெரியும், அனைவருடைய உடல்நிலை எனக்கு தெரியும். அவர்களுக்கு இந்த நோய்களே கிடையாது, எக்காரணம் மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் வர ஆரம்பிக்கின்றது என்று என்ன ஓட்டங்கள். அப்பொழுதே ப்ரொஃபஸருக்கு கேட்பேன், இதெல்லாம் பற்றி நீ இதெல்லாம் பண்ணி யோசிக்காத. வெளிநாடுகளில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்றாங்க கைவிலை குணப்படுத்துவதற்கு, ப்ராஃபிட்டை குணப்படுத்துவதற்கு. ஒரு நேரத்தை வீணாக்காத என்று சொல்வார்கள். என்றாலும் ஒவ்வொரு நோயை வரும்போதும் உணவு பழக்க வழக்கங்களை கேட்பேன். அப்படி கேட்கும் போதும் தெரிந்தது, பழைய சோறு சாப்பிடுறவங்க பெரும்பாலும் எந்த நோயும் வருவது கிடையாது. என் பாட்டி தாத்தாலாம் பழைய சோறு சாப்பிட்டால் 95 வருஷம் மேல உயிர் வாழ்ந்தார்கள். நான் இதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். தற்போது வாய்ப்புகள் வந்தது, இந்த ஆராய்ச்சி துறை வந்தது, அரசு ஆராய்ச்சிக்கு ஊக்குவிக்கிறது. எந்த காரணத்தால் ஆராய்ச்சி பண்ண முடிந்தது. அப்படிதான் இந்த ஆராய்ச்சி முடிந்து அனைத்து ஆல்மோஸ்ட் எல்லா வயல்களுக்குமே மிக உபயோகமாக இருந்தது. கடைசியாக பிரான்ஸ் அல்சர் 50 நோயாளிகளுக்கு நாங்கள் பழைய மட்டுமே கொடுத்து சரி பண்ணி பார்த்தோம். பெரும்பாலான வியாதிகள் மருந்து எல்லாமே சரியானது. அதில் பயனாளிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் விளையாடுவார்கள். இத்தனை முறை மீட்டுக் கொள்ள நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பழைய சோறு சாப்பிட்டு மிகுந்த பயனிழந்த பயனாளி ஒருவர் தன்னோட அனுபவத்தை ஓரிரு வார்த்தைகளில் கூற இருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். திரு கோபால் வெங்கடேஷ் அவர்கள். இதுமுறை அவர்
போய் செக்ரட்டரி செய்தும் இந்த தகவலும் கிடைக்காது. சமயத்துக்கும் 2017 காம்படிஷன் அனைத்து மருத்துவ மாநில நிறுத்தப்பட்டு பழைய சம்பளத்தை கைது பண்ணி சொல்லிட்டாங்க. இன்பேஷண்டாக அட்மிட் பண்ணிட்டு பாதுகாப்பு பாதுகாப்பாக அறிவுறுத்திருக்காங்க. ஸோ முதல் 10 நாள் என்ன மருந்துகளை ஏற்பட்டு அதே தான் எடுத்தது. 10-15 நாட்கள் கழித்து ஒரு எந்த மருத்துவத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் என்னுடைய நுழைவு ஓரளவுக்கு போதுமானது. இப்போ 7-8 வருஷமும் எந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டாரு. உடல்நிலை போராடுறது சில நேரத்தில் ஃபிளயர் ஆகும். அந்த நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். இந்த 20 வருஷங்களும் மெடிசன் பண்ணுறது ஒபிசிட்டி அதிகமானது. ஸோ அது தற்போது எந்த வித பாதிப்பும் இல்லாமல் பூர்ண நலமுடன் இருக்கிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐடின் மூர்த்தி சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இறைப்பை குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவினுடைய வாழ்வுற்று மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறை சார்பாக பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்து அரங்கம் மற்றும் கலந்துரையாடல் தொகுப்போடு தலைமை ஏற்றுள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு விரைவில் வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் டி.கே. சேகர்பாபு அவர்களே, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் முனைவர் பி. செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரசனை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களே, திட்ட இயக்குநர் தேசிய நல்வாழ்வு குழுவும் மருத்துவர் அருண் தம்புராஜ் அவர்களே, மருத்துவர் வினித் அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குநர் மருத்துவர் ஆர். சுகந்தி ராஜகுமாரி உள்ளிட்ட மருத்துவர் ஏ.ஆர்.பி. முதல்வர் ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி, மருத்துவர் எஸ். ஜோதிகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி, மருத்துவர் டி. வனிதாமலர் நிலைய மருத்துவ அலுவலர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனை, மருத்துவர் சத்யலட்சுமி துணை முதல்வர் ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி, மருத்துவர் எஸ். ஜெய்வன் இயக்குநர் குடல் அறுவை சிகிச்சை பிரிவு, மருத்துவர் எல். ஆனந்த் பேராசிரியர் குடல் அறுவை சிகிச்சை பிரிவு, மருத்துவர் டி. செந்தில்குமார் இணை பேராசிரியர் குடல் அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களையும் துணை பேராசிரியர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் இங்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நிறுவன நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உணர்த்தல் தெரிவித்து, நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வருடைய நல்லாட்சியிலே மிகவும் சீரும் சிறப்பாக நம்முடைய சுகாதாரத்துறை விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த ஸ்டாலின் மருத்துவமனைக்கு மாத்திரம் குறைந்தது ஒரு 45 தடவை இந்த 4.5 ஆண்டுகளாக இங்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து முதல்வர்களுடைய என்ன ஓட்டத்துக்கு ஏற்ப இங்கே என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அத்தகைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறார். இந்த ஆடிட்டோரியம் இங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் எல்லாம் நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையில இந்த ஆடிட்டோரியம் 2021 மே 5ஆம் தேதி இருந்தது என்று தெரியும். இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியம் எப்படி இருக்கிறது என்பதை இங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் அறிஞர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இத்தகைய மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஸ்டாலின் மருத்துவமனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற 5ஆம் தேதி 21 1600 பேஷண்ட் இருந்த இந்த மருத்துவமனை இன்னைக்கு 3682 பெற்றுக் கொண்ட ஒரு மாபெரும் மருத்துவமனையாக உருவாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவுட் பேஷண்ட் 2300 பேர் இருந்த 2021 இன்றைய தினம் அவுட் பேஷண்ட் ஒரு நாளைக்கு 7800 மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் 2 காரணம் சொல்லலாம். நோய் அதிகமா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லலாம், இன்னொரு காரணம் சொல்லலாம். நல்ல காரணம் வந்தா
என்ன சொல்லலாம்? அதாவது மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம்தான் இந்த அரசு ஆஸ்பத்திரி வந்து கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர மக்களும் வசதி படைத்தவர்களும் வரவில்லை. அந்த கூற்றை மாற்றி இன்றைய தினம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அரசு மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சை கிடைக்கிறது, சிறந்த மருத்துவம் கிடைக்கிறது, சிறந்த முறையிலே சிகிச்சை செய்யப்படுகிறது. இங்கு வேலை செய்யக்கூடிய டாக்டர்களும் நர்சுகளும் இங்க இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களும் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு மிக சிறந்த கட்டமைப்பை இந்த 5 வருட காலத்திலே கிட்டத்தட்ட இந்த ஸ்டாலின் மருத்துவமனை மற்றும் ஆபசார மருத்துவமனை மாத்திரம் கிட்டத்தட்ட 250 முதல் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த ஸ்டாலின் மருத்துவமனை சீரமைக்கப்பட்டு பல்வேறு கட்டட பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகளை சொல்லி இங்கு வருகையில் இருந்துள்ள மருத்துவத்துறை அமைச்சரையும் ஏனைய செக்ரட்டரி உள்ளிட்ட எல்லா அனைவரையும் வருவதற்கான வரவேற்று இந்த பயனுள்ள பழைய சோறு எவ்வளவு பயனுள்ளது, அது விட்டமின் டி கிடைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், விட்டமின் டி நான் நிறைய டாக்டர் விட்டமின் டி அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன ஒரே ஒண்ணுதான் சார் வாக்கிங் பண்ணும்போது சன்லைட் இருந்தாதான் டி, மற்றபடி நீங்க எந்த வாக்கையை சாப்பிட்டீங்கனாலும் அதுல பின்விளைவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டாக்டர் ஜசன் சார் சொன்னாரு, இல்ல பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி நல்லா வந்துடும் சொன்னாரு. ஆலோசனைக்கு நன்றி. எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த ஆலோசனை எடுத்து ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் பழைய சோறு சாப்பிட்றாரு, நானும் பழைய சோறு சாப்பிட போறேன் என்று சொல்லி இந்த வருகையில் உள்ள அனைவரையும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் மருத்துவமனை மற்றும் அரசாங்க மருத்துவமனை இரு கண்களாக பாதித்துக் கொண்டிருக்கும் நம்ம எம்எல்ஏ சார் அவர்களுக்கு தகவலை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களை பேச அளிக்கிறோம். ஒரு முக்கிய குறிப்பு, நமது வேண்டுகோளுக்கு இணங்க பல் மருத்துவத்துறையை புதுப்பிக்க நமது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதன் மூலம் 4 டென்டல் சேர், மேம்படுத்தப்பட்ட பல் எக்ஸ்ரே கருவி மற்றும் டென்டல் உபகரணங்கள் வழங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நிகழ்ச்சி முடிந்தவுடன் இதுவும் திறக்கப்பட உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஸ்டான்லி மருத்துவமனை பழைய சோறு குறித்து அறிவியல் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்று நடத்தி தருவதற்காக வருகையில் இருக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர் ஐஏஎஸ் செந்தில்குமார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கும் இந்த மண்ணின் மைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி அவர்களே மற்றும் திட்ட இயக்குனர் அருண் தம்பராஜ் அவர்களே, மருத்துவர் வினீத் அவர்களே, டிஎம்இ டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களே, டாக்டர் அரவிந்த் அவர்களே, டாக்டர் ஜோதிகுமார் அவர்களே, டாக்டர் வனிதாமலா அவர்களே, டாக்டர் சத்யலட்சுமி அவர்களே, இந்த பழைய சோப்பின் மகிமையை பற்றியெல்லாம் அருமையாக பேசி அமர்ந்திருக்கும் டாக்டர் ஜஸ்வந்த் அவர்களே, டாக்டர் செந்தில்குமார் அவர்களே, டாக்டர் ஆனந்த் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மருத்துவர்களே, பேராசிரியர்களே, ஆசிரியர்களே மற்றும் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறும்பொழுது இந்த பழைய சோறு அதன் மகிமை என்பதை பற்றி இந்த தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் என்று கேட்டபோது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியது இந்த ஆட்சியின் 2 கண்களாக இருக்கப் போவது மருத்துவம் மற்றும் கல்வி என்று கூறியிருந்தார். அந்த இடத்தில் இந்த 2 துறைகளுக்கும் இந்த கடந்த 4.5 ஆண்டு காலங்களில் சிறப்பான பல திட்டங்களை பெரும் பொருட்செலவில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நமது மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இதுவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மட்டும் எனக்கு தெரிந்து பல முறை ஒரு 30 முறையாவது வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதாவது ஒரு திட்டப்பணி, ஏதாவது ஒரு அடிக்கல் நாட்டு விழா அல்லது ஏதாவது ஒரு திட்டங்களை இந்த மருத்துவமனைக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று இங்கு ஸ்டான்லி மருத்துவமனை இந்த வடசென்னையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என்பதற்காக இந்த மாஸ்டர் செக்அப் அப்படின்றது ஜிஎஸ்ல 1500 ரூபாய் அப்படிங்கிறது, இங்க 1000 ருபீஸ், இங்க 1000 ரூபாய், ஜிஎஸ்ல 1000 ரூபாய்க்கு அங்கு செய்யப்படும் அனைத்து பரிசோதனைகளும் இங்கே
செய்கிறார்கள் என்பது நமது மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாம் பெரிய நன்றியை சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இங்கு ஒருமையில் வாழும் மக்கள் இருக்கிறார்கள் என்பது. அதே போன்று இங்கே நம்முடைய பழைய சோறு அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்பது ஏற்கனவே இட்லி அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஃபுட், அதாவது அதுல தேவையான சத்து, அதாவது புரோட்டீன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஈஸி டைஜஸ்டபிள், சுலபமாக செரிமானம் ஆகும் ஒரு உணவு என்று உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. அதே போல கிராமப்புறங்களில் எல்லாம் அவர்களுக்கு பல நோய்கள் வருவதில்லை என்று டாக்டர் ஜெசல் கூறினார். அதற்கு முக்கிய காரணம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள். இப்பொழுது இருக்கும் அடுத்த தலைமுறை, நமக்கு அடுத்த தலைமுறையில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பர்கர், பீட்சா இதை போன்ற பொருட்களை தான் விரும்பி சாப்பிடுகிறார்கள். என்னுடைய குழந்தைகளும் அதே போன்றதான் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் இந்த முக்கியத்துவத்தை உணர்த்தி நமது நாட்டில், தமிழ்நாட்டில் நாம் பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டுக் கொண்டிருந்தோமோ அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இது போன்ற பல நோய்கள் வராமல் இருப்பதற்கு வழிவகை செய்யும் என்று இந்த ஆராய்ச்சி அது ப்ரூவ் பண்ணா இது பெருமளவில் உலகம் முழுவதுமே அது கடைபிடிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி அண்ட் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நமது அரசு கூடுதல் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் பி. செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை பணியுடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்டான்லி அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கத்தினை துவக்கி வைத்து விழாப்பேரை ஆற்ற உள்ள மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் MD-NHM, DME, டீன் ஸ்டான்லி மற்றும் மெடிக்கல் சூப்பர்டென்டென்ட், RMO, VP மற்றும் இந்த இரட்டை குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையினுடைய பேராசிரியர் மற்றும் இயக்குனர் மற்றும் இங்கு குழந்தை இருக்கும் அனைத்து பேராசிரியர்கள், மருத்துவ இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய சோறு நம்மளுடைய பாரம்பரிய உணவாக இருந்தாலும் இந்த பாரம்பரிய உணவிற்கு ஒரு புத்துயிர் அளிக்கும் விதமாக அது குறித்து விரிவான ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியினை தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இதனை ப்ரமோட் செஞ்சு கொண்டிருக்கின்றது. ஸோ நம்ம இதனுடைய பயன் குறித்து விரிவாக தெரிந்திருந்தாலும் நம்ம சயின்டிபிக் எவிடன்ஸோட சொல்லும்போது அதனை இளைய சமுதாயத்தினரும் இதனை எடுத்து அதனை அடாப்ட் பண்ணுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஸோ அந்த வகையிலே இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியினுடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. அதிலும் குறிப்பாக இதனுடைய பழைய சோற்றின் பயனாக இந்த மாதிரி பல்வேறு நுண் சத்துக்கள், அதே போல நார் சத்துக்கள் போன்ற அதனுடைய அப்சார்ப்ஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா இந்த IMR, MMR தொடர்ந்து நம்ம குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் MMR நம்ம இன்னமும் கை அணிமி, நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமையும் அனிமியா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம். ஸோ அதே போல இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அதுவும் ஒரு பெரிய காரணியாக இருக்கின்றது. ஸோ அந்த ரிசர்ச்ல இதெல்லாம் it has significant impact அப்படிங்கிறது மிகவும் நல்ல விஷயம். ஸோ அதனால நம்ம இன்ஃபேக்ட் ஆன்டி AN செக்அப் வரும்போது மதர்ஸ் கேஸ் வி ப்ரமோட்
இந்த பழைய சாதம் இருந்ததுன்னா நம்ம பல்வேறு இந்த பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸை வந்து இது குறைப்பதற்கு பெருவாரியாக இது ஒரு வாய்ப்பு உள்ளதாக தெரிகின்றது. ஸோ அதனால இந்த இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்லேயே இது வந்து அனிமியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல்வேறு திட்டம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் வி ஷுட் ஆக்டிவ்லி ப்ரொமோட் பழைய சோறு ஸோ தட் இந்த பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதே போல இந்த நம்மளுடைய புற்றுநோய் வந்து இப்ப தமிழ்நாடு கேன்சர் மிஷன் ஒன்று உருவாக்கி நம்ம பல்வேறு வகையில க்ளோஸ் டு 1 lakh நியூ கேன்சர் கேசஸ் வருது. ஸோ அதற்கும் வந்து இந்த நம்மளுடைய பழைய சாதம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றது. ஸோ இது போல நம்மளுடைய இதை தவிர வெவ்வேறு பாரம்பரிய உணவு முறைகள் குறித்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய சயின்டிபிக் பெனிஃபிட்டை இட்ஸ் பீன் பப்ளிஷ்ட். So it will greatly help the younger generation and wider adoption not only in Tamil Nadu மற்ற இடங்களையும். ஸோ அந்த வகையில மீண்டும் ஒரு முறை இந்த ஆராய்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இது போன்ற மேலும் பல ஆராய்ச்சிகளை ஸ்டான்லி மருத்துவமனையும் அதுபோல நம்மளுடைய மருத்துவ இயக்குநரகமும் ப்ரமோட் செய்ய வேண்டும் என்று தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விரிவாக விளக்கம் வைத்த நமது அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு நமது அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களை பணிவன்புடன் பேச அழைக்கிறோம். பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கின்ற மருத்துவமனையின் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, முதல்வர் அரவிந்த் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வைத்திருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் முனைவர் ப. செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்து வைத்திருக்கின்ற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுவதற்கும் உரிய திரு மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, ராயபுரம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு ஐட்ரீன் இரா மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் திட்ட இயக்குநர் பெருமதிப்புக்குரிய மருத்துவர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குநர் மருத்துவர் ஆர். சுகந்தி ராஜகுமாரி அவர்களே, இரைப்பை குடல் கல்லீரல் துறையின் தலைவர் மருத்துவர் ஜஸ்வந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ பெருமக்களே, பயனாளர்களே, மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2009ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தபோது இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி மையம் என்கின்ற ஒரு மையத்தை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR இணைந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த மையமானது தற்போது 2022 மார்ச் திங்கள் 11ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வூட்டும் மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி துறையாக மேம்படுத்தப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மையத்தில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பெருமதிப்புக்குரிய மருத்துவர் ஜஸ்வந்த் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாய் பழைய சோறு பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு உலகிற்கு பல்வேறு சிறப்புமிக்க தேவைமிக்க செய்திகள் இன்றைக்கு உலகிற்கு எடுத்துச் சொல்லுகிற அந்த நல்ல வாய்ப்பு கருத்தரங்கத்தில் கிடைத்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சி.
பழைய சோறு என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொன்று நாம் உட்கொள்கிற ஒரு உணவு என்பது அனைவரும் அறிந்தது. இது ஒரு பாரம்பரியமிக்க உணவு முறை என்றும் கூட சொல்லலாம். சமைத்த சோறு நுண்ணுயிரிகளால் நொதிக்கப்பட்டு நமக்கு கிடைப்பதுதான் பழைய சோறாகும். இந்தியாவில் பழைய சோறு ஒரு இரவு வைத்து காலையில் உணவாக உட்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். பழைய சோறு எடுப்பதனால் பல நல்ல பாக்டீரியாக்கள் உடலில் உருவாகி நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை நன்றாக செரித்து உடலுக்குள் எடுத்துக்கொள்ள உதவுகிறது. பழைய சோறு கஞ்சியில் பெரு ஊட்டச்சத்துக்கள், பல நுண்சத்துக்கள் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்து இன்றைக்கு இதை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நார்ச்சத்துக்கள் 631% அதிகமாகவும், எதிர்ப்பு மாவு சத்து 270% அதிகமாகவும், புரத சத்து 24% அதிகமாகவும், நுண்சத்துக்களான இரும்பு சத்து, துத்தநாகம், செலினியம், விட்டமின் டி சத்துக்களும் இருக்கிறது. மேலும் இரும்பு சத்துக்களை 12 மடங்கு அதிகமாக உடலில் எடுத்துக்கொள்ள பழைய சோறு காரணமாக அமைந்திருக்கிறது. பழைய சோற்றில் இருக்கும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலில் சேர்ந்து 2000க்கும் மேற்பட்ட உயிர் வேதி பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதனால் பல்வேறு வகைகளிலான நோய் பாதிப்புகள் வராமல் தடுக்கப்படுகிறது. புற்றுநோய் வராமல் தடுப்பது, நீரிழிவு நோய் வராமல் தடுப்பது, உடலின் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது, கர்ப்பிணிகள் எடுத்துக் கொள்வதனால் குழந்தைகள் நன்றாக வளர்வது போன்ற பல்வேறு வகையான நன்மைகள் இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. குறை பிரசவம் வெறுவாக குறைகிறது, கர்ப்பகால நீரிழிவு நோய் வருவது குறைகிறது, கர்ப்பகால அதிக உயர் ரத்த அழுத்த நோய் வராமல் பாதுகாக்கிறது என்கின்ற உண்மைகளும் இந்த ஆராய்ச்சிகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருதய நோயிலிருந்து காப்பாற்றுகிறது, ரத்த கொழுப்பு அளவுகளை குறைக்கிறது, கல்லீரலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் மற்றும் ஆபத்தான அமிலங்களை கல்லீரலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது, அதிக வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கு உடலில் ஒரு அரணாக இருந்து நுண்சத்துக்கள் மற்றும் நீர்ச்சத்துக்கள் வெளியேறாமல் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த பழைய சோறு சாப்பிடுவதனால் சரியாக கூடிய பல்வேறு நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கு நோய்கள், கிருமி தொற்றால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மலச்சிக்கல், எரிச்சல் கொண்ட நோய்க்குறி, வயிறு வீக்கம் மற்றும் வாயு பிடிப்பு போன்ற நோய்களிலிருந்து குணமாவதற்கு பழைய சோறு உதவியாக இருக்கிறது. இப்படி உடல் நலத்திற்கு பாதுகாப்பான மிக சிறந்த உணவாக பழைய சோறு இருக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை கருதிதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே அவரால் தொடங்கப்பட்ட துறையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி வாழ்வூட்டும் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறை என்கின்ற பெயரில் 2,44,00,000 மதிப்பீட்டில் இது உருவாக்கப்பட்டது. பழைய சோறு சிகிச்சை மூலம் இரைப்பை சிகிச்சை மேற்கொண்டவர்களிடமும் தொடர்ந்து உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் எனக்கு முன்னால் கூட ஒரு பயனாளி இங்கே மிக சிறப்பான வகையில் கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தரங்கத்தின் சிறப்பு விருந்தினர் என்று பேசுவதை காட்டிலும் இந்த கருத்தரங்கத்தின் கருப்பொருளான பழைய சோறு அதனுடைய பயன்பாடு பற்றி விளக்குவதற்கு நான் முழு தகுதி படைத்தவனாக இருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். பெருமதிப்புக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல அவரும் இந்த பயனாளர் பட்டியலில் இணைந்திருக்கிறார். நானும் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ச்சியாக இதை கொண்டு வருகிறேன். இது நம்முடைய கலாநிதி வீராசாமி சொல்லும் போது இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதற்கு பிறகு என்று சொன்னார். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சிறு வயதிலிருந்தே இந்த பழக்கத்தை கொண்டவனாக இருக்கிறேன். காரணம், ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் என்கின்ற நிலையில்
அது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பழைய சோறு என்பது எங்களுக்கான ஒரு உணவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இதனுடைய பயன்பாடு குறித்த முழு விவரங்கள் தெரிந்ததற்கு பிறகு நிச்சயம் இனிமேல் வாரத்தில் 7 நாட்களும் இதையே எடுத்துக் கொள்வது என்கின்ற உறுதியை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக உங்கள் அனைவரின் முன்னாலேயும் நான் எடுத்துக் கொள்கிறேன். வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் வேறு ஏதாவது பணிக்கு செல்லுகிற போது அங்கே அது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நிச்சயம் வீட்டில் இருக்கிற எல்லா சமயங்களிலும் வீட்டில் காலை உணவு உட்கொள்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் 100% இனிமேல் காலையில் இந்த பழைய சோறு மட்டும்தான் இனிமேல் எங்களின் காலை உணவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எதற்காகவோ ஒரு விளம்பரத்திற்காகவோ அல்லது ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவோ அல்ல, நம்முடைய உடல் நலனை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இதில் பலன் இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்த காரணத்தினால் இதை எடுப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள் காரமான உணவை ராத்திரி நேரங்களில் சாப்பிட்டு அதுவும் நேரம் கழித்து 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சிக்கு நடைப்பயிற்சிக்கு செல்லும் போது ஒரு சில நேரங்களில் இந்த குடல் எரிச்சல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுவே பழைய சோறு சாப்பிட்ட அன்றைக்கு காலையில் அதுக்கு அடுத்த நாளில் அந்த மாதிரியான இந்த குடல் எரிச்சல் பாதிப்புகளை இல்லாமல் இருப்பதை எங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எனவே இது அனுபவபூர்வமாகவே இது ஒரு நல்ல பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவன் நான். இங்கே ஏராளமான விஷயங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. குடலில் ஏற்படுகிற புண், அந்த குடலில் ஏற்படுகிற புண் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய அளவிலான பாதிப்பை புற்றுநோய் என்கின்ற ஒரு புது வடிவத்தோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த புண் வராமல் அல்லது அதை சரி செய்வதற்கு பழைய சோறு காரணமாக இருக்கிறது என்கிற போது எல்லோருமே இதை உட்கொள்வது என்பது நல்லது. இங்கே மரியாதைக்குரிய மருத்துவர் ஜஸ்வந்த் கூட என் அருகில் உட்கார்ந்து சொன்னார். இதனால் பல பலன்கள் கிடைக்கிறது. நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது, நோய்கள் வராமல் தடுத்துக் கொள்ளும் முன்னெச்சரிக்கையாக தடுத்துக் கொள்வது, அதையும் தாண்டி காலையில் இதை எடுத்துக் கொள்கிற போது தாய்மார்களுக்கு சமைக்கிற பணி என்பது 100% குறைந்து விடுகிறது. அவர்களுக்கு அந்த நேரம், சமைக்கிற நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது, பொருளாதாரமும் மிச்சப்படுத்தப்படுகிறது. பெரிய அளவில் காலையில் எழுந்து இட்லி என்றால் அதற்கு சட்னி, சாம்பார், குருமா என்று பல வகைகளில் தயார் செய்ய வேண்டும். இது எதுவுமே இல்லை. ராத்திரில செஞ்ச சாப்பாட்டை சட்டியில எடுத்து வச்சா காலையில எடுத்து சாப்பிட்டு போயினாங்க. அதனால பொருளாதாரமும் மிச்சம், வேலையும் மிச்சம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இதை பாதுகாப்பு. எனவே இதை பரிட்சார்த்த ரீதியாக இது ஏதோ பழைய சோறு என்றால் ஏழ்மையின் அடையாளம் என்கின்ற வகையில் ஒரு கேள்வியும் கிண்டலும் கூட எழக்கூடும். ஆனால் நிச்சயம் ஒரு மருத்துவர்கள் ஒரு 5 ஆண்டு காலம் உழைத்து பல்வேறு வகைகளில் இந்த பழைய சோரின் அனுபவம் சாப்பிட்டவர்களுடைய அவர்களோடு உரையாடி அவர்கள் பெற்ற பலனை எல்லாம் இன்றைக்கு இவர்கள் பரீட்சார்த்த ரீதியாக அல்ல, அனுபவ ரீதியாகவே உணர்ந்த காரணத்தினால்தான் இதை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆராய்ச்சி பெரிய அளவில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. இதனால் யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே எந்த உணவுப் பொருள் ஒரு சிலர் ஏதாவது ஒன்று புதுசா சொல்லும் போது அது பாதிப்புக்குள்ளானவர்கள் இதுல யாரும் சட்டினி அரைக்காததால தேங்காய் குறைஞ்சி போச்சுன்னு யாரும் தேங்காய் வியாபாரிகளாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால இதனால எந்த பாதிப்பும் எதிர்வினைவும் ஏற்பட்டுள்ளார். எனவே நாம் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் மட்டுமல்ல, நாம் பார்க்கிறவர்களையும் கூட இதை செய்து பார்க்க நாம் அறிவுறுத்தலாம், தவறு இருக்காது. பெரிய அளவிலான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம். இந்த துறையின் சார்பில் நம்முடைய பெருமதிக்குரிய மருத்துவர் ஜஸ்வந்த் அவர்களுக்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் இணைந்து வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களிடையே நேரத்தையும் கேட்டார்கள். எனவே இந்த துறையின் சார்பில் இன்னமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த செய்தியை இன்னமும் கூடுதலாக பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கும்
நம்முடைய துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜஸ்வந்த் அவர்களிடம் சொன்னார். இது சம்பந்தமான குறிப்புகளை கோப்புகளை தயார் செய்து வழங்கும், அதை ஆணைகளாகவே வெளியிட துறை தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எனவே மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்த் அவர்களும் மருத்துவர் ஜஸ்வந்த் அவர்களும் இதை இன்னமும் கூடுதலாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை இன்னமும் பல வகைகளில் மக்களுக்கு இதை பயனுள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு எந்த வகையிலான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை ஒன்று திரட்டி அதற்கான ஆவணங்களை பொதுமக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவது என்பது இன்றியமையாத ஒன்று. எனவே அதை இந்த துறை நம்முடைய மருத்துவர்கள் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். மரியாதைக்குரிய ஜஸ்வந்த் அவர்கள் சொன்னார்கள், பழைய சாதம் நாள் என்று ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாத்துக்கும் நிறைய நாள் இருக்கு. மகளிர் நாள், ஆண்கள் தினம், பெண்கள் தினம், நிறைய தினங்கள் இருக்கு. 365 நாளையும் நம்ம அந்த கூகுள்ல போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு நாள் போட்டோம்னா அந்த வகையில மருத்துவர் ஜஸ்வந்த் சொன்னாரு, பழைய சோறு நாள்னு ஒரு நாளை குறிப்பிடலாம். ஏற்கனவே ஒடிசால மார்ச் 20 பழைய சோறு நாள் என்று சொல்லப்படுகிறது. அதே கூட நம்ம சொல்லலாம் சொன்னாரு. நிச்சயம் எதிர்காலத்தில் இன்னமும் கூடுதலான மருத்துவ இந்த துறையின் ஆராய்ச்சி ஆவணங்களை வைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதேபோல் நம்முடைய துறையின் அலுவலர்கள் அனைவரோடும் கலந்து பேசி எது சாத்தியமோ அதை செய்வதற்கு துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து, என்னிடத்தில் கூட அவர் கேட்டார், இதெல்லாம் ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கலாம், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தும் போது இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கலான்னாரு. நாங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சோம், பழைய சோறுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறதுன்னு. நான் சொன்னேன், பழஞ்சோறு பஞ்சாமிரதம். அதுக்கு அவர் சொன்னார், அதுதான் பழைய சோறு ஒரு அமுதம், பழைய சோறு அமுதம் சொன்னார். சரி, எதுவா இருந்தாலும் மக்களுக்கு போய் கொண்டு போய் எளிதா சேர்க்கணும். அது இன்னும் கூட நல்ல தமிழ் அகராதியில் தமிழ் சான்றோர்களுக்கு இன்னும் கூட ஒரு சரியான பொருத்தமான 2 வார்த்தைகள் கொண்ட ஒரு வரியை தயாரித்து இதற்காக நாம் வெளியிடலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சிறப்பான கருத்தரங்கத்திற்கு ஏராளமான பயனாளிகள் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பயனாளிகளை எல்லாம் நிச்சயம் பேச செய்தாலே பெரிய பயனுள்ள விஷயமாக இருக்கும். வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நாங்கள் பேசுவதை போடுவதை காட்டிலும் நானோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எங்களுடைய உரையை போடுவதை காட்டிலும் வருகை தந்திருக்கின்ற பயனாளர்களை ஒரு 10 பேரை தேர்வு செய்து அவர்களுடைய அந்த பயனுள்ள அனுபவத்தை நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் விடுப்பு விரும்புகிறேன். நன்றி. மீண்டு நல்லா இருக்காங்க. இதே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பயனாளிகள் நம்ம எல்லாம் பார்த்து பேசி தகவலை பழைய சோறு ஒரு அமிர்தம் என்று பல்வேறு கோணங்களில் பழைய சோறை பற்றி எடுத்துரைத்த மாண்புமிகு நமது அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கடந்த 3/1/2025 சனிக்கிழமை அன்று பழைய சோறு கண்காட்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 110 பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பேருக்கு இந்த பரிசு வழங்க இருக்கிறார் நமக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். முதல் பரிசு வீரபார்வதி. முதல் பரிசு வீரபவித்ரா. இருங்க அடுத்ததாக 2ஆம் பரிசு சசிகலா. மூன்றாம் பரிசு டாக்டர் செந்திலரசி.
சார், தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நன்றி உரை ஆற்ற வருகிறார் டாக்டர் ஆனந்த் அவர்கள். Good morning, everybody. I thank our Dean and Director of Surgical Gastroenterology for giving me the opportunity to deliver the vote of thanks. At the outset, I thank our Chief Guest, Honorable Minister for Health and Family Welfare, Subramanian sir, for immediately accepting the invitation and address like that in spite of his busy schedule. Thank you very much, sir. Special thanks to our Additional Chief Secretary, Department of Health and Family Welfare, Dr. P. Sudhir Kumar sir, for accepting the special request. Sir, your presence and the special address to the audience really made the day. From the bottom of my heart, I sincerely thank Dr. S. Kalanathan, Member of Parliament, for raising the occasion. Our humble thanks to respectful I.P. Moramurthy, Rayapur MLA, for attending the function and supporting the government rice water awareness program. Our profound sense of gratitude and thanks goes to Arun Kamrat sir, Project Director, National Health Mission, and to his